வணக்கம், இது தென்றல் சமையலறை. இன்னைக்கு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆனியன் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு இதில் 3 கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கியிருக்கேன். அதில் ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 5-6 மிளகு, சீரகம் சேர்த்துருக்கேன். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து நம்ம தோசையாக சுடும்போது ரொம்ப நல்ல வாசனை கொடுத்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது முதல்ல அடுப்பு தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அதில் நம்ம இந்த மாதிரி மாவை வெங்காயம் எல்லாம் சேர்த்து கலர்றது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி மாவை எடுத்து அந்த வெங்காயம் மாவோடு சேர்த்து வர்றது மாதிரி எடுத்து இதில் ஊற்றிட்டு லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஊத்தப்பம் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், அதனால ரொம்ப தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. இப்போ அதை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து அந்த ஓரங்களில் லேசாக சைடில் விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் தோசை சீக்கிரமாக கருகிராமல் நமக்கு லைட் ப்ரௌன் கலரில் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்ம தோசை அங்கங்கே நல்லா ஹோலாக தெரியுது பாருங்கள். அப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த சைட் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி வரும்போது லேசாக நம்ம தோசையை பொறுமையாக அப்படியே எடுத்து பரட்டி போட்டுருங்க. பாருங்கள், கருகாமல் நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போது ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பு அப்படியே வச்சுருந்தோன்னா நமக்கு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஊத்தப்பத்தை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு அந்த தோசைக்கல்ல அந்த வெங்காயம் வதப்படுற வாசனை ரொம்ப நல்லா வரும். இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம மெதுவாக எல்லா பக்கமும் கீழே ஒட்டலை, இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்கமும் செவக்காம ரொம்ப கருக்காம நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான குட்டி குட்டி மினி ஊத்தாப்பம் மாதிரி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்னைக்கு மினி பொடி ஊத்தாப்பம் பண்ணுறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மினி சைஸில் சின்னதாக ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்குது மேலே தூவி விடலாம். என்னோட பொடி டார்க் கலரில் இருக்கும். ஏன்னா நான் உளுந்து வதக்கிறது தோல் இருக்கிற கருப்பு உளுந்து தான் வதக்குவேன். அதோட நான் எப்போவுமே இட்லி பொடி எள்ளு இட்லி பொடியாக தான் அரைப்பேன். இது அதனால கருப்பாக இந்த கலரில் இருக்குது. நம்ம மேலாப்பில் இந்த பொடியை இப்படி தூவி விட்டுடலாம். எப்போவுமே எள்ளு இட்லி பொடி ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும் நமக்கு. அது ரொம்ப நல்லதும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு வெறும் இட்லி பொடியாக கொடுக்குறதோட இந்த மாதிரி உளுந்தில் தோல் உளுந்து சேர்த்து அதோட இந்த மாதிரி எள்ளும் சேர்த்து வதக்கி பொடியை அரைச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேசாக எண்ணெய் சுற்றி விட்டுறலாம். இப்போ அது பபிளாக வந்துருச்சு. ஸோ அந்த சைட் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக அந்த சைட் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் எல்லோ கலரில் நல்லா செவந்து வந்திருக்கு. இது ஒரு 1 மினிட் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு எடுத்தோன்னா நம்மளோட மினி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊத்தப்பம் அந்த சைடு வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ அதை
திருப்பி போடுறேன் பாருங்கள். நல்லா இந்த பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊத்தப்பம் பொடி மினி ஊத்தப்பமாகவும் வெங்காய ஊத்தப்பமாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காய ஊத்தப்பம் அண்ட் மினி பொடி ஊத்தப்பம் தேங்காய் சட்னி புதினா வெங்காய சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அன்போடு சமைத்து ஆசையோடு பரிமாறுங்கள்.